தனது புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு பொம்மை துப்பாக்கியுடன் தற்கொலைக்கு முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருளரசன் இணைப்பில் இருக்கிறாரும். பேசலாம். அருளரசன், விவரங்கள். நிச்சயமாக அம்ருத். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் குறைத்திருக்கும் நாளில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தனது மனைவி வேறொருவருடன் சென்று விட்டதால் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு பொம்மை துப்பாக்கியுடன் தற்கொலைக்கு முயன்ற நபரால் பெரும் பரபரப்பு நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பாரதிதாசன் தெருவை சேர்ந்தவர் சதீஷ்குமார் தனியார் கம்பெனியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாமுடுசி என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் சாமுடுசிற்கு சதீஷ்குமாருக்கு இடையே நீண்ட ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் பிரிந்து வாழ்ந்துள்ளனர். மேலும் இருவருக்கான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இன்று ஆற்காடு பகுதியை சேர்ந்த ராஜா தேட்டர் என்பவரின் மகன் சிலம்பரசன் என்பவர் தான் தனது மனைவியை தன்னிடம் இருந்து பிரித்து விட்டதாக கூறி பலமுறை சதீஷ் என்பவர் ஆற்காடு நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிகிறது. ஆனால் அந்த புகாரின் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் உள்ளே வந்த சதீஷ்குமார் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் கேனை திடீரென பொதுமக்கள் முன்னிலையில் தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு துப்பாக்கி வடிவிலான இருந்த லைட்டரை கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை கண்ட மனு அளிக்க வந்த பெண்கள் அங்கிருந்து கொலைக்கரித்து ஓடினார். மேலும் இதை பார்த்து உடனடியாக விரைந்து வந்த போலீசார் பெட்ரோல் கேனுடன் இருந்த சதீஷ்குமாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர் மீது தண்ணீரை ஊற்றி விசாரணைக்காக காவலத்துக்கு கொண்டு சென்று இச்சம்பவம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அம்ருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.